ஹலோ மம்மி, என்ன நைட் ரொட்டீன் ஆரம்பிச்சிட்டிங்களா? நைட் இட்லி ஊற்றுறேன். காலையில் ஆட்டின மாவு இப்போ இட்லி ஊற்றலாம் அப்படின்ட்டு ஊற்றுறேன் பாரு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு வெள்ளையாக தானே இருக்கும். மாவு புளிச்சிருக்கான்னு பார்க்கலாம் பாரு. மாவு வெள்ளையாக தான் இருக்கும். இதில் மாவு நிறைய இருந்துச்சு. இதை எடுத்து இவர் மாவு எப்படி இருக்குது? காலையில் ஆட்டின மாவு. இட்லி சட்டியில் துணி போட்டால் வச்சாதான் அதை எடுக்க வரும். எனக்கு அந்த மாதிரி வாங்கினேன். அதில் இப்போ அவிக்க எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். சில்வரில் வாங்கினேன், அது தூக்கி மேலே வச்சுட்டேன். சில்வரில் வாங்கினேன். அது எத்தனை புள்ளி? 4 4 8 5 12 புள்ளியோ 13 புள்ளியோ. நம்ம வாங்கினது எவ்வளோ? எத்தனை புள்ளி? 8 12 புள்ளியோ என்னமோ. அது ஆனால் எனக்கு பிடிக்கல. 3 தட்டு. ஆனால் அதில் அவிக்க எனக்கு பிடிக்கல. அதனால தான் இது எனக்கு கல்யாணம் ஆனப்போ வாங்கினது. கிட்டத்தட்ட நம்ம 30 வருஷம் 35 வருஷம் இருக்கும். எங்கே வருஷமாக இருக்குது பாருங்க. ஆமாம், 30 வருஷமாக இருக்குது இந்த இட்லி சட்டி. அந்த மூடிடு. இது எனக்கு கல்யாணம் ஆனப்போ வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி சட்டி 100 ரூபாய்க்கு தான் வாங்கினது. 100 ரூபாய்க்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினது இது. அதை இன்னும் வச்சுருக்கேன். 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு. ஆமாம், முத்திமினாக்கு இப்போ என்ன வயசு? 32 வருஷம் ஆச்சு அப்போ வாங்கினது ஃப்ரெண்ட்ஸு. வேறு யாரும் இந்த அளவுக்குலாம் இட்லி சட்டிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அடி எல்லாமே சுத்தமாக நீட்டாக நல்லாயிருக்கும். ஓல்ட் இஸ் கோல்டு. ஆமாம். ஆனால் நம்ம அத்தையெல்லாம் நிறைய வாட்டி இந்த இட்லி சட்டிலாம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடுவாங்க. அடியில் அப்படியே அடி பிடிச்ச மாதிரி என்னமோ மாரி இருக்கும். அடை மாதிரி இருக்கும் அவங்க வீட்டெல்லாம். அது எப்படி இருக்கும்னு தெரியல. தண்ணி உப்பு தண்ணினால அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. அவங்க புண்ணியாச்சி தண்ணி உப்பு தண்ணிங்கிறனால. அவங்க கிணத்து தண்ணி உப்பு தண்ணி தானே. அதனால நல்ல தண்ணி ஊற்றினா இது நம்ம வீட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு இட்லி சட்டி. இது ஒன்றுதான் நான் என் காலத்துக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதான் ஒன்று வாங்கினேன். அதுவும் எனக்கு பிடிக்கல. அது மேலே தூக்கி வச்சாச்சு. அந்த இட்லி பாத்திரம் எங்கே மேலே தூக்கி வச்சாச்சு. அது எங்கே பொங்கலுக்கு சுத்தம் பண்ண இல்லை மேலே. இப்போ எங்கள் பொங்கலுக்கு சுத்தம் பண்ண அது தூசியாக போகுது. சும்மா வச்சுட்டு மேலே தூக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கேஸ் அடுப்பெல்லாம் நான் வாங்கி எவ்வளோ நாளாச்சு. இதுதான் நான் இப்போ இதுக்கும் யூஸ் பண்ணது. இந்த ஒரு கேஸ் அடுப்பு தான். இந்த ஒரு இட்லி சட்டி தான் என் காலத்துக்கு. ஒழுங்காக அப்பப்போ தேய்ச்சி கழுவி வச்சுருவேன். இட்லி பாத்திரம் அப்படி நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க வைக்கவா? குழம்பு கொதிக்க வைக்கும். சாம்பார் எப்பவுமே அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சோம்னா நீட்டாக இருக்கும். பாத்திரம் பண்ண இல்லாமல். இந்த மத்தியானம் சாம்பார் சுட வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டுக்கு சுடட்டும். எப்படி இருக்குங்க? பூப்புவா பந்து வந்தா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. இதுலேயே வள்ளிக்கண்ணம்மாக்கு என்னென்ன இட்லி செய்ய தெரியும்? எனக்கு இந்த ஒரு இட்லி தான் செய்ய தெரியும். இதெல்லாம் ராகி இட்லி, கேழ்வரகு இட்லி நீ சாப்பிட மாட்டீங்க. இல்லைன்னா ட்ரை பண்ணலாம். என்ன ராகி மாவோட உளுந்து அரைச்சி சேர்த்துக்க வேண்டியது. கேழ்வரகு இட்லி செய்ய தெரியுமா மம்மி? செய்ய தெரியும். ஆனால் வீட்டில் உள்ள போய் சாப்பிட்டா தான் செய்யலாம். ஓகே. இது 2வது நடையா? நைட்டுக்கு சுட சுட இட்லி, சுட சுட மத்தியானம் வச்ச சாம்பார். மத்தியானம் வச்ச சாம்பார் சூடு பண்ணேன். கத்திரிக்காய் சாம்பார் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணே மத்தியானத்துக்கு. இது சுட சுட சாம்பார். சாதம் கொஞ்சம் இருக்குது. சாதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சாதம் மீதியாச்சு மத்தியானம் சமைச்சது. இது வாழைக்காய் மசாலா. இது வாழைக்காய் மசாலா கொஞ்சம். இதுதான் நைட்டுக்கு டின்னர். ஓகே, இதுதான் நைட்டுக்கு டின்னர். இதெல்லாம் பண்ணிட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுவி போட்டு நைட்டுக்கு போடும்.
அந்த மஞ்சள் மஞ்சள் இந்த இருக்கு பாரு, நல்லா சுருங்கிடுச்சு பாரு, எவ்வளோ சுருங்கிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் தான் மிக்சியில் போட முடியும். இது தண்ணி பசை இருக்குன்னா நல்லா காஞ்ச உடனே மிக்சியில் போட்டால் தூளாக வந்துடும். இது கொஞ்சம் ஈரப்பசை இருக்குது, நல்லா முறுமுறுன்னு வரணும். இப்படியே காஞ்சி கொஞ்ச நாளைக்கு கிடந்துச்சுன்னா வந்துடும். இதுதான் மஞ்சள். இந்த ஹாட் பேக்கும் வாங்கி நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் திருச்சியில் வாங்கினது. இதெல்லாம் எத்தனை ஹாட் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க? 3 நல்லா இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. பெருசு ஒன்று இருக்குது, அது சாதம் நம்மளை விட கூட ஒரு 5 பேருக்கு வடித்து கொட்டலாம் போல், அந்த மாதிரி இருக்கும் பெருசு. அந்த இந்த பாரு, இது அவ்வளோ பெரிய ஹாட் பேக். இது குட்டி குட்டியாக, இதெல்லாம் குட்டி குட்டியாக. அதெல்லாம் சாப்பாடு குழம்பு வச்சுக்கலாம், பொரியல் வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த இங்கே ஒரு ஹாட் பேக் இருக்குது. ஆமாம், அந்த ஒன்று. இந்த ஹாட் பேக்கில் என்ன ஒரு அரை இது வைக்கலாமா? ஒரு 15 இட்லி வைக்கலாம். 2 நடை இட்லி வைக்கலாம். ஆமாம், 2 நடை இட்லி. ஒரு குழிக்கு வைக்கலாம், அழுத்தாமல் ப்ரெஸ் பண்ணாமல் வைக்கலாம். ஒரு குழிக்கு 7 தானே? ஆமாம். அப்புறம் இது என்ன பத்மா பழமுதிரி சொல்ல என்ன வச்சுருக்கீங்க? அது கேலண்டர், பிள்ளையார் கேலண்டர். அது இருந்துச்சு, சரி செவர அழுக்காகாமல் இருக்கட்டுமே நினச்சி அதை வச்சேன். செவருக்கு ஒரு இடம் மட்டும் வச்சேன்னுன்றது எல்லா இடமும் தான். எல்லா இடம்லாம் வச்சா அதிசயமாக இருக்கும். இந்த இடம் தான் அடுப்புக்கிட்ட கொஞ்சம் ஏதாவது தெரிக்குமோ அமௌண்ட்டு அப்படி வச்சேன். அது தோதா இருந்துச்சு, அதனால நான் இன்னும் மாட்டேனேன். சும்மா கிளீனிங் ஒர்க்கு போயிட்டு இருக்கு போல. ஆமாம், அடுப்பு க்ளீன் பண்ணாது. நாளைக்கு காலையில் காலையில் சமைக்க வரையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டீப் க்ளீன் பண்ணணும்னா தான் நான் லெமன் போட்டு துடைப்பேன். இது சும்மா துணியில் தண்ணியில் நினச்சிக்கிட்டு துடைச்சிட்டேன் இன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப க்ளீன் பண்ணணும்னா தான் லெமனை போட்டு வச்சுருந்துட்டு அப்புறம் துடைப்பேன். சும்மா கொஞ்சம் லைட்டாக தான் துடைக்கிறேன், அதனால இப்படி துடைச்சிட்டேன். லெமன் போட்டு துடைச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், துரு வராது. ஸ்டீல் அடுப்புலாம் துரு வராது. அது என்ன பஞ்சா? எது? இல்லை, பஞ்சு இல்லை, இது சும்மா காட்டன் துணிதான். காட்டன் துணிதான். நைட் எப்பவும் க்ளீன் பண்ணி படுப்பீங்களா? ஆனால் குழந்தைகள்லாம் இருக்கிறவங்கலாம் செய்ய முடியாது. சும்மா சொல்கிறது, குழந்தைங்க வச்சுருக்கவங்க இப்படியெல்லாம் பண்ண முடியாது. வீட்டை நம்ம பெரியவங்களாக இருக்கிறதுனால செய்கிறோம். குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் இப்படிலாம் பண்ண முடியாது. அது சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு வர முடியாது. சமைச்சு மட்டும் போட்டால் தான் சமைச்சு கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கே லேட் ஆக்கிடுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம். நம்மளும் அப்படிதான் சின்ன வயசில். இப்போ தான் நீட்டாக க்ளீன் பண்ணலாம். பாருங்க மக்கள், எல்லா இடமும் க்ளீன் ஆகிடுச்சு. இது குழம்பு, இது கரண்டி, சும்மா விளக்குன கரண்டி தான் அது. எல்லா இடமும் க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கிட்டு வாங்க, நாங்கிட்ட அந்த அது தண்ணி இந்த இது வாங்கலாம்னு நினச்சேன். இதில் பாருங்க, கீழே இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கும். விலைக்கு போடாது கட்டு. இதில் பாருங்க, இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு. இந்த தண்ணியை ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறது. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி நகட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு தான் அந்த இது ஸ்டீலில் பாத்திரங்க வைக்கிறது, அதில் அடியில் ட்ரே வச்சு வருது. அது வாங்கணும். அது வாங்கணும்னு நினச்சே வாங்கல, எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம்.
அது வாங்கினா அதுலேயே அதுல அடியில் தண்ணி அதுல இருக்கும். நமக்கு இப்படி இத்தனை வாட்டி கிளீன் பண்ண வேண்டாம். ம். இது டைல்ஸ் அத்தனையும் இதாகுது. ஆனால் அதுலேயும் ஒரு வாயில வெளியே வரும்ல தண்ணி, அதை எங்கிட்ட வைக்கிறது? அங்கிட்டு திருப்பி ஒரு வாயில வராது, அது ட்ரேலயே நின்றுக்கும். நம்ம ட்ரேயை மட்டும் இப்படி உருவி ஊற்ற வேண்டியதான். ஓ, ட்ரேயை மட்டும் உருவிட்டு இந்த இதுல எல்லாம் பழைய இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் பழைய ஃப்ரிட்ஜில் எல்லாம் அப்படித்தானே இருக்கும். அப்படியே இது தட்டை அப்படியே உருவிட்டு வந்தது அப்படியே வடி கீழே ஊற்றாம கொண்டாந்து ஊற்றணும். அந்த மாதிரி தான் ட்ரெயிலிங். விளக்கெல்லாம் திரும்பி மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனிமேல் போய் மொபைல் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் தூங்க வேண்டியது. மொபைல் பார்த்தா தான் தூக்கம் வருது இப்போலாம். நைட்டா? ஆமாம், நைட்டு மொபைல் பார்த்தா தான் தூக்கம் வருது கொஞ்ச நேரமாக.